ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேசிக்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கிளியராகவே நான் உங்களுக்கு எண்ட் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் கோட் இது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பண்ணாதீங்க. சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க உங்களால் வந்து இப்போது டிசம்பர் 31 வரைக்கும் நமக்கு வந்து 9,999 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,999 மாறிடும். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த டைமில் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க, அதுக்கு அந்த ஆஃபரில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சும்மா இது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்காக யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்ககிட்ட அந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் கோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இமெயில் ஐடி அண்ட் கரண்ட் கான்டாக்ட் நம்பர் கேட்கும். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைமோட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிப்போம் இல்லையா, மொபைல் நம்பர் மெயில் ஐடிலாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மொபைல் நம்பரும் அந்த மெயில் ஐடியும் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூ ஆல்ரெடி சப்மிட்டட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்குன்னு இருக்கும். இங்கே வந்து இப்போ அப்ரூவ்டு இருக்குது. இதை நான் அப்ரூவ் ஆன பிறகு நான் ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்குன்னு இருக்கும். ஸோ பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா 6 to 12 ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து உங்களை வந்து அதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி அப்ரூவ்டு அப்படின்னு காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு காட்டின உடனே இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அது வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து இது எல்லா இடத்துலையுமே இருக்கும், ஆனால் இது வந்து அப்ரூவ் ஆன பிறகு தான் இந்த கூப்பன் பர்ச்சேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல இந்த இடத்துக்கு நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு போவோம். ஸோ இந்த கூப்பன் பர்ச்சேஸ் அப்படின்ற இடத்துக்கு நம்ம உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜஸ் இருக்கும். அதாவது 22,000 வந்து நமக்கு ஆஃபராக வந்து எஸ்பி யூஸருக்கு 9,999 கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி இது அதோட பெனிஃபிட்ஸ், கூப்பன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக இதை படித்து பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா QR கோடு ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து பே பண்ணிக்கணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி ஓப்பன் திஸ் QR கோட் அண்ட் அனதர் மொபைல் டிவைஸ் தென் ஸ்கேன் இட். அதாவது நீங்கள் மொபைல்லே வந்து நீங்கள் QR கோடு ஓப்பன், அதாவது இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலே நீங்கள் QR கோடு மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 rupees வரைக்கும் தான் அது போகும். அதுக்கு மேலே உங்களுக்கு அது போகாது. ஸோ நம்ம ஷாப்ஸ்லலாம் நம்ம வந்து ஸ்கேனிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இமேஜை நம்ம கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைல் வச்சு அதை ஸ்கேனர் வச்சு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டிவைஸ் இருக்குது, இந்த டிவைஸில் இன்னொரு டிவைஸில் இந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வச்சு நம்ம இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் டு டிவைஸில் நம்ம ஸ்கேன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இது வந்து ஸ்கேனருன்றனால ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜிபே, ஃபோன்பேயில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா, ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அவங்க கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற IFSC கோடு இங்கே என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது கீழே வரும். இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணுறது கேட்கும். அண்ட் வந்து அந்த அவங்களுடைய நேம் கேட்கும். அதாவது பைமோட்டில் உள்ள நம்ம யாருக்கு ரிசீவர்னு கேட்கும். ரிசீவர் அப்படின்னா யார் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது, நம்ம யார் கொடுக்குறோமோ அவங்களது. ஸோ அப்போது பைமோட் இ-காமர்ஸ் லிமிடெட், அதாவது இதில் இருக்கும் பாருங்கள், அக்கௌண்ட் நேம் வந்து பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்குது. இதை தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். பேங்க் நேம் கேட்பாங்க, ஆக்சிஸ் நேம் பேங்க்கு பண்ணணும். அண்ட் IFSC இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓகே கொடுத்துட்டு இது வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் ஷோ ஆகும், அந்த பேங்க் ஆப்ஷன் ஷோ ஆகும். அது வழியாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இதே மாதிரி ஃபோன்பேயில் நீங்கள் வந்து அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேங்க் இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இதில் வந்து அது என்ன பேங்க்குன்னு கேட்கும். நம்ம ஆக்சிஸ் பேங்க்குன்றதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் பண்ணி சர்ச் பேங்க் இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பேங்க்கில் போயிட்டு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி வந்து ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணுறது வந்து டக்குன்னு ஆட் ஆகிடும், நம்மளுக்கு வந்து டியூரேஷனில் ஆகாது. இதே இது நீங்கள் மொபைல் பேங்கிங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து டியூரேஷன் ஆகும். நீங்கள் மொபைல் பேங்கிங்லனா தான் வந்து ஆட் பெனிஃபிஷரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இல்லைனா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேனிங் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ண பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் சென்ட் அ பேமெண்ட் ஆஃப் 9,999 மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும், எக்ஸ்ட்ராவில் நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேஜை ஆர் ஃபோட்டோ ஆஃப் த பேமெண்ட் செல்லான். இப்போ நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் பே பண்ணுறதா இருந்தால் செல்லானை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டு பை காப்பன் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அப்லோட் பேமெண்ட் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் இருக்கிற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த பேமெண்ட் ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசீவிங் டீட்டெயில்ஸ் அட்மின்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஓகே ஆன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பிஓ மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கூப்பன் கோடு வந்து உங்களுடைய மெயில், நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது எவ்வளோ நாள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸ் தான். சாட்டர்டே சண்டேலாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே நாளில் வந்துச்சுன்னா அதுவும் கணக்கு கிடையாது. ஸோ 7 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயில் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றதுனால அது ஸ்பேமில் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ ஸ்பேமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு மெயில் இருந்துச்சுன்னா நாட் அ ஸ்பேம்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெயில் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்துடும். ஸோ ரெகுலராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான டவுட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பேயில் நீங்கள் நார்மலாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திருப்பியும் வந்து இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பனுக்கு போகிறோம். அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய பைமோட் ஆப்பில் இருக்கிற கொடுத்த இமெயில் ஐடி இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பைமோட் ஆப்பில் நீங்கள் கொடுத்துருந்தா மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பே பண்ணீங்க அந்த டேட்டு, நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் பே பண்ணீங்களோ அந்த டேட்டு, அடுத்தது எந்த மெத்தடில் நீங்கள் பே பண்ணீங்க, அதாவது ஆன்லைன் டைரக்ட் பேங்க், ஆன்லைன்னா ஃபோன்பே, ஜிபே, மொபைல் பேங்கிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன். டைரக்ட் பேங்க்குனா செல்லான் வழியாக நீங்கள் வந்து பேங்க்கில் போய் பே பண்ணது தான் ஆன்லைன் பேங்கிங், அது டைரக்ட் பேங்க்கு. அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணீங்க 9,999. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோன்பே, ஜிபே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் மொபைல் பேங்கிங், நான் கனரா பேங்க் எடுத்துக்கேன். இது மொபைல் பேங்கிங்காக இருந்தால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், இதை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதே இது வந்து ஜிபே இருந்துச்சுன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது இந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதே இது ஃபோன்பே இருந்துச்சுன்னா யூடிஆர் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிட்டேன்னா 3 ப்ரூஃபில் எப்படி என்ட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, ஸோ அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற இடத்துல போயிட்டீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற இமேஜை கிளியராக நீங்கள் எடுக்கணும். அதாவது மாற்றி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இமேஜ் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் 1 டைம் இப்படி டச் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த மாதிரி டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு கிளியராக நான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய கூப்பன் கோடு பர்ச்சேஸை நீங்கள் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மின் சைட்லேருந்து செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்குங்க. அங்கே தான் அதிகமாக ஷோ ஆகும். ஏன்னா நான் வந்து பண்ணதில் எனக்கு இன்னும் அந்த கன்ஃபார்ம்லாம் இன்னும் வரல. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் எப்படின்றத சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு உங்களோட ரெஜிஸ்டர் மெயிலுக்கு மெயில் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அவங்கவுங்களே பே பண்ணுங்கள். யாரும் வந்து யாருக்கும் பே பண்ணி கொடுங்கன்னு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்.
அதனால் எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், நம்பரெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள், தப்பான ப்ரூஃப் எல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்கேனிங் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இது ப்ராசஸ் நடந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆஃபர் டைமில் எல்லோரும் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12,999 நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லோரும் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க கம்பல்சரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.